கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 115:15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாராலனா என் தேவனால். பாருங்கள், நம்ம ஆசீர்வதிக்க தேவன் திட்டமிட்டிருக்கிறார்களே. உலகத்தை உருவாக்கினவர் அவர், சர்வத்தையும் ஆளுகிற தேவன். இன்றைக்கு இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டு உங்களை விலகவும் மாட்டார். அவர் முன்னே போய் கோணல் ஆணைகளெல்லாம் செவ்வாயாக்கி ஒரு புதிய பாதையை கர்த்தர் காட்டுவார். அதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் பேரில் விசுவாசிக்கிறீங்களா? என்று தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி உலகத்தை படைத்த தேவன் உங்களை கைவிடுவாரா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் கைவிட மாட்டார். அவர் எந்த சூழ்நிலையும் அவர் பாதுகாப்பை கொடுப்பார். தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நாளில் கொடுப்பார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.